ஆமா, இது 4 இருக்கனால வீட்டுக்குள்ளே பொழுது நாடகங்கள்லாம் அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அவர் சும்மா 2 தானே வேலை செய்கிறாரு, அதனால பார்க்கவே முடியாது. இந்த ஏரியாவில் நான் வந்து ஒரு 16 இயர்ஸாக இருக்கிறேன். நிஜமாவே என் பக்கத்தில் நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது. ஒர்க்குக்கு போகிறேன், காலையில் போகிறேன், சாயந்தரம் வர்றேன். வேகமாக நகர்மயமாகி வர்ற நம்ம ஊரில் அதை விட வேகமாக நம்ம பொது இடங்களை இழந்துக்கிட்டு இருக்கோம். பொது இடங்கள்னால் பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், இதெல்லாம் நம்ம குடும்பங்களாகவும் நண்பர்களாகவும் நேரத்தை செலவழிக்க எங்கே போகிறோம் அப்படின்னா மால், கஃபே, ரெஸ்டாரண்ட் இங்கெல்லாம் தான் போகிறோம். இந்த எல்லா இடங்களும் பொது இடங்கள் தான். ஆனால் இந்த பொது இடங்களில் நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கே தவிர்த்து நமக்கு அறிமுகம் இல்லாத இல்லை தெரியாத நபர்களோட புழங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அம்மா வந்து எனக்கு ஆக்சுவலாக ரிலேட்டிவ், அதை முதல்ல எனக்கு தெரியாது. இங்கே வந்து தான் மீட் பண்ணேன். இங்கே வரும்போது நாங்கள் பேச ஆரம்பித்த உடனே அவங்க எங்கள் ஊர் சைடு வந்திருக்காங்க. அப்புறம் எங்களுக்கு சொந்தக்காரங்கன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. அவனுக்கு விளாட பக்கத்து வீட்டில் யாருமே இல்லாதங்காட்டி அவனுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும். அதுக்காக அவன் இன்னும் பேசலை, லேட்டாக தான் பேசுகிறான். அதுக்காக பார்க்கில் இருக்க எல்லா குழந்தைங்க கூட நாங்கள் தினமுமே 1 hour விளாட கூப்பிட்டு வந்துடுவோம். பொது இடங்கள் வந்து சமூக வெளிகளாக இயங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். ஐரோப்பாவில் பயணம் செஞ்ச நாட்களில் தான் இந்த பொது இடங்கள் எப்படி சமூக வெளிகளாக பயன்படுது அப்படின்றத கவனித்தோம். வெறுமனே மக்கள் கூடுறதுக்கான இடமா மட்டும் இல்லாமல் அது ஒரு சோஷியல் வெல்னஸ்க்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அதில் இன்ஸ்பயர் ஆகி அதே நோக்கத்துக்காக தான் இந்த சூலூர் பயோடைவர்சிட்டி பார்க்கை நாங்கள் எடுத்து ரெனோவேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த இடத்துல வீடு கட்டி வந்தப்போ இந்த பார்க் சைட்டு வந்து குப்பைகளின் கூடாரமாக தான் இருந்தது, அப்படி தான் சொல்லணும். கார்பேஜ் டம்பிங்க்கு தான் இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் சமூக விரோத செயல்கள், அதாவது கொஞ்சம் ட்ரங்கர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போகிற மாதிரிலாம் இருந்தது. கொஞ்சம் நாங்கள் பயந்து தான் இருந்தோம். திடீர்னு வறண்ட பாலைவனத்தில் மழை பெஞ்ச மாதிரி திடீர்னு ஒரு பூங்கா கொண்டு வர போகிறோம் அப்படின்னு மாவட்ட நிர்வாகத்துலேருந்து எங்கள் வார்டு கவுன்சிலர் வந்து சொன்னார். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் அலட்சியமாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பூங்கா வந்து கலெக்டர் தலைமையில் திறப்பு விழா பண்ணாங்க. மக்கள் எல்லாம் வரது போகிறத பார்த்தேன். ஒரு நாள் இதில் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தேன். அற்புதமான நடைமேடை போட்டு நிறைய லேடிஸ் வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்க ஒரு பக்கம் விளையாண்டாங்க. நான் ஒரு கால்நடை மருத்துவ சயின்ஸ் ஃபீல்டில் இருந்தும் கூட எனக்கு வந்து அந்த அளவுக்கு நடக்கணும்னு கூட தோணலை. இப்போ இவங்கெல்லாம் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸு வயசானவங்கெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு எனக்கே ஒரு உந்துதல் ஏற்பட்டு நான் ரெகுலராக 5 o'clock ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. வெயில் இல்லையான்னு எல்லாரும் கேட்பாங்க. நான் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, யாராவது வீட்டுக்கு வந்துட்டேன்னு நினைச்சு நான் வாக்கிங் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னா வெயில் அடிக்குது எப்படி போறேன். உண்மையாக எங்களுக்கு இங்கே வெயிலே தெரியல. இன்னைக்கு கூலா இருக்கு. வெயில் அடிச்ச அன்னைக்கு கூட நம்ம உள்ள வந்துட்டோம்னா நமக்கு தெரியல வெயில் அடிக்கிறது. நல்லா திக்கா இருக்குல்ல, மரம் அதெல்லாமே இருக்கிறதுனால வெயில் தெரியல. இந்த செண்டு வாசனை இருக்கிறது உனக்கு தெரியுமில்ல, ஒரே செடி தான் இருக்குது. இப்போ 10 செடி திரும்பின பக்கம்லாம் வாசம் வரும். உள்ளுக்குள்ளே வந்தால ஒரு உற்சாகம் வரும். அந்த காற்று பட்டால அதை பார்க்குறவங்க எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. அதான் ஒவ்வொரு அங்கேருந்து இது வரைக்குமே எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான, அதான் ஒரு பூ மாதிரி இன்னொரு பூ இல்லை. இன்னுமே செடி வளர்க்கணும் தான் இருக்கேன். கிடைக்கிற போது கொண்டாந்து ஒவ்வொரு செடியை வச்சு விட்டுருக்கேன். இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா யாரும் எந்த வீட்டுக்கும் அதிகமாக போகிறதில்ல. இந்த மாதிரி பொது இடங்களில் வரப்போ எல்லாத்தையும் பற்றியும் நம்ம விசாரிச்சுக்கிறோம். நல்லபடியாக இருக்காங்களாம் பார்த்துக்குறோம். எல்லாத்தையும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் மறந்து போச்சு. இந்த மாதிரி பார்க் இருக்கிறதுனால நம்மளுக்குள்ளே இன்னும் ரிலேஷன்ஷிப் வந்து வளர்ந்துட்டு போகுது. அதேமாதிரி புது அறிமுகங்களும் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க. நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுனால ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரக்கே மணி 5 ஆயிரும், 4:45 5 ஆயிரும். ஆனாலும் வந்ததுமே எங்கள் வீட்டில் சீக்கிரமாக அவசரமாக ஒரு டம்ளர் டீ போட்டு அவர் குடிக்கலனா கூட ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு எனக்கு இங்கே 5:30 வந்துட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க. பெரியவங்களாம் வராங்க, வயசானவங்களாம்.
அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் நடக்கலாம் முடியாது, ஸ்பேஸ் கம்மி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க் இருக்கிறனால இப்போ பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் நடக்கிறனால அவங்களும் உடம்பும் நல்லா இருக்குது. அதே மாதிரி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு மனசு விட்டு பேசிகிட்டு இருக்கனால நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு கோபம் கோபம் வந்தோடனே இங்கே கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரவுண்டு வந்துட்டு போய் குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் பார்த்து போனால் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கும். ப்ரொபல் சிஎஸ்ஆரோட மோட்டோ வந்து லெட் அஸ் க்ரோ டுகெதர். எங்கள் விஷன் வந்து a very equal and inclusive society where we all support one another and grow together. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஒன்னஸ் அண்ட் கம்யூனிட்டி. இது எங்கே டெவலப் ஆகும்னா ஒரு பப்ளிக் ஸ்பேஸ் வந்து இருக்கணும், a place where all of us can come together. குழந்தைய சேர்ந்து விளையாடணும், பெரியவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும்போதே நம்ம எல்லாம் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். நம்ம கோஆப்ரேட் பண்ணி நிறையா விஷயங்களை நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். இந்த ஒரு கம்யூனிட்டி ஸ்பிரிட் டெவலப் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் 3 பார்க் டெவலப் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில். இந்த சூலூர் பயோடைவர்சிட்டி பார்க்கில் நாங்கள் என்விஷன் பண்ண எல்லா எய்ம்ஸும் அங்கே ஃபுல்ஃபில் ஆகிறது நாங்கள் பார்க்குறோம். குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து அங்கே விளையாடுறாங்க, பெரியவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக அந்த ஒரு கம்யூனிட்டி ஸ்பிரிட் வந்து அங்கே டெவலப் ஆகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. ஆட்டாபேட்டில் வந்து ஒரு சயின்ஸ் பார்க் டெவலப் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் வந்து சூலூர் மதியழகன் நகர் பார்க். இங்கே வந்து சில்ட்ரன் ப்ளே ஏரியா க்ரியேட் பண்ணியாச்சு, குழந்தைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு லைப்ரரி கம் டியூஷன் சென்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இது மாதிரி நிறையா பார்க்ஸ் டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறோம். எல்லா பார்க்ஸ்லையுமே ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம். அந்த பார்க்கோட யூசேஜ் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஈவெண்ட்ஸ் ப்ரொபல்கோட சேர்ந்து பார்ட்னர் பண்ண எங்கள் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் ரேக் அண்ட் துளிர் தேங்க் பண்ணுறேன். சூலூர் பஞ்சாயத் அண்ட் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மிஸ்டர் கிராந்தி குமார். அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு. இந்த பார்க்ஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் தேவைப்படுது. இதை நல்லா மெயின்டைன் பண்ணோன்னா நிறைய வருஷம் இன்னும் நிறைய பேர் இதை நல்லா யூஸ் பண்ணலாம். எவ்வளோதான் கவலைகள் இருந்தாலும் நம்ம பார்க்குக்கு வரக்கூடிச்சிங்கன்னா வந்து இந்த கவலைகள்லாம் மறந்து நல்ல வாக்கிங் போயிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாகிட்டு சிரிச்சுக்கிட்டு அது நம்ம அந்த இது போக குடிச்சிங்கன்னா அதனுடைய ஒரு அமைப்பே ஒரு தனியாக தான் இருக்குது. நிறைய பார்க்ஸ் வரணும்.